வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் நம்ம தண்ணி சூடு பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கக்கூடிய டைமில் நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து நூடுல்ஸ் ஒன்றோடு வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸ் வந்து நீங்கள் வந்து பொடிக்காமல் அப்படியே எடுத்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டமாக நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கையில் ஒரு நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது கட் ஆகி போகும். இந்த மாதிரியான ஒரு பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நூடுல்ஸ் இப்போ வெந்தாச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த நூடுல்ஸுக்கு நம்ம தேவையான அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நூடுல்ஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக சிக்கன் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சிடலாம். நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்து வரக்கூடிய டைமில் நம்ம அந்த தண்ணியோடு எடுக்காமல் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை அணைச்சிடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இந்த நூடுல்ஸை வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் எண்ணெய் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா 2 பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த வெள்ளை பாகம் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். அது வந்து ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வதங்கி வரக்கூடிய டைமில் ரொம்ப வந்து மொறுமொறுன்னு வதக்க வேண்டாம், லைட்டாக வந்து வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கேரட், முட்டைக்கோஸ், அப்புறமா கேப்சிகம், இது 3மே நம்ம நூடுல்ஸுக்கு எப்போவுமே இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் நம்ம கேரட் போட்டுடலாம். கேரட் வந்து லைட்டாக வந்து வதங்கினதுக்கு அப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸுக்கு நம்ம காய் வதக்கிறப்போ தீ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப வந்து காய் வெந்து போகக்கூடாது. நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காய் வந்து குழஞ்சி போகாமல் நல்லா க்ரன்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது கடைசியாக முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். அதையும் வந்து ஒரு வதக்கிடலாம். அப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த காய்க்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது 3த்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாஸோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் இப்போ ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப எப்போவுமே 2 கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு.
இந்த டைம்ல நம்ம அடுப்பை வந்து தீயை குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் இப்போ ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வேணும்னா நீங்கள் முட்டையை வந்து பீட் பண்ணி அது கூட கொஞ்சம் பெப்பர்த்தூள் உப்பு போட்டு அது நல்லா இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி அதையும் நீங்கள் இந்த டைமில் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.